அனைவருக்கும் வணக்கம். பாரதம் தொடர்பிலான மற்றுமொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். பொதுவாக 2 தலைகள் 4 கால்களுடன் பிறந்த குழந்தைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கை கால் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கர்நாடகா மாநிலத்தில் 25 விரல்களுடன் ஒரு குழந்தையொன்று பிறந்த அதிசயம் நடைபெற்றுள்ளது. பாகல்கோட்டை மாவட்டம் ராபகவி அருகே உள்ள கொன்னூரை சேர்ந்த பாரதி என்ற பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கின்றார். இதன்போது பிரசவத்திற்கு அவர் ராபகவி டவுனில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அனுமதிக்கப்படுகின்றார். அங்கு அவருக்கு அழகான ஆண் குழந்தையொன்று பிறந்துள்ளது. குழந்தை உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுகின்றது என வைத்தியர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் பிறந்த அந்த குழந்தையின் கை கால் விரல்களின் எண்ணிக்கை அதிகளவாக இருந்தது என வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வலது கையில் 6 விரல்களும் இடது கையில் 7 விரல்களும் இரு கால்களிலும் தலா 6 விரல்களும் என மொத்தம் 25 விரல்களுடன் அந்த அதிசய குழந்தை பிறந்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிசா மற்றும் வட ஆந்திர கடலோர பகுதிகளையொட்டி நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஒடிசா சில்கா ஏரி அருகில் நிலவுகின்றது. இந்த வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலம் அருகில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒடிசா மாநிலம் கோராபுட் மாவட்டம் பத்ரபூத் கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் கமலா புஜாரி காலமாகியுள்ளார். தனது 76வது வயதில் இவ்வாறு அவர் காலமாகியுள்ளார். இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்து வந்த இவர் 100க்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வந்தார். இவருடைய இந்த சேவையை பாராட்டி மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் காய்ச்சல் மற்றும் வயது மூப்பு காரணமாக மாவட்ட தலைமை வைத்தியசாலையில் கடந்த 9ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை அடுத்து கட்டாக் நகரில் உள்ள வைத்திய கல்லூரிக்கு வைத்திய சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டார். இந்த நிலையில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் நேற்று காலை அறிவித்திருந்தது. மற்றுமொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். வணக்கம்.